அது எப்படி? அது வேண்டாம் என்று சொல்வது எப்படி? ஒரு அறிவார்ந்த சமூகம் அதை சிந்திக்குமா? அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் உன்னிலிருந்து அரசியல் ஒருபோதும் விலகி நிற்காது என்கிறார் அரிஸ்டாட்டில். நீ அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை வெறுக்கிறாயோ அவன் ஆட்சியின் கீழ் வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ. அரசியல் என்பது அன்பிற்குரியவர்களே, மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். தயவு செய்து அரசியல் செய்யுங்கள். என் பிள்ளைகள் வைத்திருக்க கடைகளில் தேநீர் கடையா, முடிதிருத்த கடையா, எந்த கடையா இருந்தாலும் தயவு செய்து எங்கள் அரசியல் பேசுங்கள் என்று எழுதி வையுங்கள். நம் தம்பிதங்களுக்கு கற்பியுங்கள். அரசியல் ஒரு வாழ்வியல் என்று சொல்லிக் கொடுங்கள். அரசியல் வேண்டாம் என்று சொல்வது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. பெருங்கனவை நமது முன்னவர்கள் நமக்கு விதைத்திருக்கிறார்கள். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குடலில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன, இன்றிவர்கள் அடிமைகள். நம் தாத்தன் பாவலரேறு பெருஞ்சித்தனார் வேதனையோடு பாடுகிறார். ஆயினும் என்ன, இன்றிவர்கள் அடிமைகள். இந்த அடிமை நிலையில் இருந்து நாங்கள் மீள்வதற்கேனும் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம், உறுதியாக வெல்லுவோம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியர செயல் செய்ய புறப்படு வெளியில், நம்பினை பகலினை நள்ளிருள் என்று, சிம்புட் பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி, இங்கு நாட்டிற்கு இழிகளை ஆட்சியா, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன் வாரனில் வழி வழி வந்தவன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று எழு. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியை எம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மரவே உன் கையிருப்பை காட்ட எழு. தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினும் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம்.